This is Dr. Meenakshi Sundaram, சிறுநீரக அறுவை சிகிச்சை, ஆண்மையியல் மற்றும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் பொது அறுவை சிகிச்சை நிபுணர். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் கிட்னி ஸ்டோன்ஸ். ஏன் கிட்னி ஸ்டோன் உருவாகுது? ஃபர்ஸ்ட் திங், டீஹைட்ரேஷன், ஒழுங்கா தண்ணி குடிக்காதது. ஒழுங்கா தண்ணினா எவ்வளோ? 3 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கணும். அதை ஸ்பேஸ் பண்ணி அடிக்குவேட் இன்டர்வல்ஸ்ல 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இல்ல 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி குடிக்கணும். அதுக்கு அடுத்து அசைவ உணவுகள் அதிகம் சாப்பிடுறது, நான் வெஜிடேரியன் டயட், சால்டட் ஐட்டம்ஸ், சோடியம் அதிகம் எடுத்துக்கிறது, சோடியம் குளோரைட் அதிகம் எடுத்துக்கிறது. அதுக்கடுத்து டீஹைட்ரேஷன்ல வேற என்ன காரணங்கள் இருக்கு? உடம்புல வேர்வை அதிகமாகுதா? அப்ப இன்னும் கொஞ்சம் தண்ணி குடிங்க. அதுக்கப்புறம் தக்காளினால உருவாகுதான்னு கேக்குறீங்க. தக்காளினால கண்டிப்பா கல் உருவாகாது. முக்காவாசி ஆக்சலேட் உடம்புலேயே உருவாகிறது தான், அது ஆக்சலேட் ஸ்டோன்ஸ்ல. வேற ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், ஃப்ரைட் ரைஸ், அஜினமோட்டோ ஐட்டம்ஸ் இதெல்லாம் எடுக்கிறதுனாலையும் கல்லுகள் உருவாக அதிக வாய்ப்புகள் இருக்கு. இதை எப்படி தவிர்த்துக்கலாம்? 3 லிட்டர் தண்ணி குடிங்க, ஸ்டே ஹைட்ரேட்டட், அடிக்குவேட்டா வெஜிடபிள்ஸ் எடுங்க, தக்காளி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நான் வெஜிடேரியனும் சால்ட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. இதுலயே முக்காவாசி கற்களை தவிர்த்துக்கலாம். அதுக்கு மீறி அந்த கல்லு விழுகுதா, அதை எடுத்த அனாலிசிஸ்க்கு கொடுங்க. அது என்ன கல்லுன்னு பாருங்க. அந்த கல்லுக்கு ஏத்த மாதிரி டயட் அட்வைஸ் உங்க டாக்டர்ஸ்ட கேளுங்க. இதை தவிர ஜெனட்டிக் அண்ட் இன்ஹெரிட்டட் காசஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ், சிஸ்டின் ஸ்டோன்ஸ் சொல்லுவோம். ஜெனட்டிக்கா பிறவியிலே வரலாம், குழந்தைகளுக்கும் வரலாம். 1 வயசு குழந்தைக்கும் கல்லு வரலாம், 70 வயசு ஆண், 80 வயசு பெண், யாருக்கு வேணாலும் கல்லு வரலாம். ஸோ ஜெனட்டிக் காசஸும் இருக்குன்றத மனசுல வச்சுக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.